100 நாள் ட்ரேடிங் பயிற்சியோட 56வது நாள் உங்களை ட்ரேடராக போகிற சேலஞ்சில் டே 6 இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு. ஸோ இந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு வந்து பெருசாலாம் இது இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிவார்டு வந்து கிடைக்கும். இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது, ஆனால் வந்து இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்றது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. அது உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து தான், ஓகேங்களா. ஸோ கீழே இறங்கும் போதும் வாங்கலாம், மேலே ஏறும் போதும் வாங்கலாம் மார்க்கெட். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்குறீங்க. இப்போ வந்து கீழே தான் இறங்கும் போது கீழே இறங்கிட்டு இந்த ஸ்டேஜில் வாங்கினா இப்போ 2 ஸ்டேஜுக்கு அப்புறம் இப்போ மேலே தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து என்ன அப்படின்னா மேலே ஏறணும் வாங்குறீங்க, பட் ஆனால் கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதான் ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு. ஸோ இது வந்து மேஜர் ரோல் பண்ணோம் எல்லா ட்ரேடர்ஸுக்குமே. லாஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான், ஓகேங்களா. ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க, பட் ஆனால் லாஸ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வருது. நம்ம ஸ்ட்ராட்டஜியை பற்றி இன்னும் சொல்லித்தரல, இது ஃபுல்லாக பேசிக்ஸ் தான், ஓகேங்களா. நாளைக்கு சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு சந்திப்போம்.